அவங்க ரெண்டு சந்தர்ப்பத்துல இப்படியான ஒரு மாற்று மனிதர்களை முன் வச்சாங்க. ஒன்னு டாக்டர் அப்துல் கலாம். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவராக வைத்திருந்த அந்த காலகட்டத்துல தான் குஜராத்ல நடந்த அவ்வளவு பெரிய படுகொலையை நாடு வந்து பார்த்தது. அந்த மக்கள் எல்லாம் ஐயா அப்துல் கலாம் மீது எனக்கும் நிறைய மரியாதை உண்டு. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சென்று அவரை பார்த்து முறையிட்ட போது கூட அந்த கண்ணீர் கதைகளை அவர் கேட்டுக்கொண்டாரே தவிர அதுக்கப்புறம் வேற ஒன்னும் அவர் அதை பற்றி நடவடிக்கையும் எடுக்கல, அவரால் எடுக்கவும் முடியாது. ஆனால் நாங்கள் ஒரு இஸ்லாமியரை குடியரசுத் தலைவராக வைத்து அழகு பார்த்தோம் அப்படின்னு பேசுறதுக்கு அது பயன்படும். இன்னைக்கு நாட்டில் அதிகமாக தாக்கப்படுகிறவர்களாக, அதுவும் இந்த மாட்டிறைச்சி பிரச்சனை எழுப்பப்பட்ட பிறகு இந்த மாடுகளை வளர்ப்பவர்கள், மாட்டை எடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க, செத்த மாட்டை இழுத்து கொண்டு போகும் பொழுது கூட இவங்க வந்து சாப்பிட கொண்டு போறாங்கன்னு சொல்லி குஜராத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் நடந்த தாக்குதல்கள் நமக்கு தெரியும். இப்படியாக அதிகப்படியான தாக்குதல்களை சந்திக்கிறவர்கள், சந்திக்க போகிறவர்கள் மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள், சிறுபான்மையினர். இந்த நேரத்துல இன்னொரு முகமூடி அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ நாங்க இப்ப தலித்தை உட்கார வைத்து அழகு பார்த்திருக்கிறோம்னு சொல்லிக்கொண்டு நாட்டில் நடக்க போகிற மிகப்பெரிய கொடூரங்களுக்கு ஒரு மறைப்பு திரையை அவர்கள் உருவாக்கி கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு பிஜேபி வந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது ஒரு கட்சிங்கிற அளவுல. ஆனா நாங்கள் பொது வேட்பாளராக உருவாக்க விரும்புகிறோம்னு அவங்க சொன்னதுனாலதான் அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்தது. அவங்க இல்ல நாங்க எங்க வேட்பாளர் அறிவிக்க போறோம், நீங்க வேணா போட்டி வேட்பாளரை போடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தால் அந்த எதிர்பார்ப்பு வந்திருக்காது. அப்ப நீங்க கன்சென்சஸ்ல கொண்டு வாங்கன்னு சொல்லும் பொழுதே கன்சென்சஸ், ஒத்திணைவு, ஒத்தான கருத்து, ஒத்த கருத்து அப்படின்னு சொன்னா எப்ப வரும்? ஒரு 2-3 பேரை நம்ம சொல்லி இவரை போடலாமா அவரை போடலாமா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் வரும். இதற்கெல்லாம் பிறகுதான் அவர்கள் யாரை முன்னிறுத்துகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி வருது. இப்ப இவங்க தன்னிச்சையாக அவர் பேரை அறிவிச்சிட்டாங்க. அவர் யார் அப்படிங்கும் பொழுது அவருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல மனிதருக்கான ஒரு வாழ்க்கையில சில தகுதிகள் உடையவராக இல்லாத ஒருத்தரை குடியரசுத் தலைவராக யாருமே அறிவிக்க மாட்டாங்க. அது இந்த சூழ்நிலையில பிஜேபி வந்து அறிவிக்கும் போது கண்டிப்பா அவர்களுக்கு சில நல்ல தகுதிகள் தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கும். ஆனால் அது மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குணாதிசயங்களிலும் ஒருவர் நல்லவர் என்பதற்கும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தத்துவம் எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு, முரண்பாடு இருக்கு. ஹிட்லர் வந்து சைவ உணவை விரும்பி சாப்பிடுறவர் தான். இந்தியாவில் மிக கொடூரமான முறையில வட்டி வாங்குகிறவர்களுடைய கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா பூச்சிக்கு கூட ஆபத்து விளைவிக்காத ஒரு மறைப்பு போட்டவங்க தான். அதனால ஒருத்தர் வந்து என்ன மாதிரியாக தனிப்பட்ட வாழ்க்கை பழக்கம் உள்ளவர்ங்கிறத பொறுத்து அந்த தத்துவம் நல்லதுன்னு ஏத்துக்க முடியாது. RSSக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை, RSS சம்மதம் இல்லாமல் இவரை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாம் நம்புறதுக்கு இந்தியாவில வந்து நம்ம எல்லாரும் இன்னும் வந்து அந்த குழந்தை பருவத்துல நம்ம இல்ல. மோகன் பகவத் மட்டும்தான் RSS காரரு, ராஜ்நாத் சிங் தான் வந்து அந்த தத்துவத்துக்குரியவர் அப்படிங்கிறது இல்ல. அவர்களுடைய கண்ணசைவன் கீழ் தான் இவங்க வந்து நியமிக்கப்படுறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவர் நல்லவர் அல்லங்கிறது அல்ல நம்ம கருத்து. இந்த தத்துவத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் அவர் செயல்படுவார். குடியரசு மாளிகை என்பது